ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்தியன் டூவில் வந்து இந்த பாட்டு வெளியாகிடுச்சு. அனிருத் பாட்டு பாரா அப்படிங்கிற ஒரு பாட்டு வெளியாகிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். ஓகேங்களா? பாட்டை பார்த்துருவோம். அந்த ஃப்ளேவர் வந்திருக்கு, அந்த இந்தியனில் உள்ள அந்த ஃப்ளேவருக்கு இல்லையா, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கோட ஃப்ளேவர் லேசாக வந்திருக்கு. அது ரொம்ப சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சடையானில் உள்ள பாட்டு மாதிரி தான் இருக்குது. கோச்சடையானில் ஒரு பாட்டு எங்கோ போகுத வானம், அந்த மாதிரி ரஹ்மான் ஸ்டைலில் தான் இருக்குது. எப்படின்னாக்கா ரஹ்மான் ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹை பிச்சில் சாங் போயிட்டே இருக்கும். டமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வாய்ஸ் வந்து ஒரு கர்நாடிக் பேஸில் அந்த மாதிரி சாஃப்டாக வரும். அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காப்புல. என்ன பண்ணுறது, எல்லாமே திட்டி தீக்கிறானுங்க கமெண்ட்ஸில். ரஹ்மான் மாதிரி வராது, ரஹ்மான் மாதிரி வராது. வேறு என்ன பண்ண, அதே மாதிரி தான் கொண்டு வரணும். இது அனிருத் ஸ்டைல் கிடையாது, ரஹ்மான் ஸ்டைல் தான். நல்லா பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும், அனிருத் ஸ்டைல் இல்லை, இது ரஹ்மான் ஸ்டைல் தான். அப்படியே நல்லா மியூசிக்கு, அந்த இடையில உள்ள பீட்ஸு, இன்டர்லூடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஆர் ரஹ்மானோட ஸ்டைல் தான். ஒரு வழி இல்லை, சங்கர் அப்படி தான் கேட்டுருந்துருப்பாப்புல. ஏன்னா சங்கருக்கு தெரியும் ஏஆர் ரஹ்மான் எவ்வளோ அவுட்புட் கொடுப்பாப்புலன்னு தெரியும். இது அனிருத் ஃபஸ்ட்டு படம், அனிருத் ஸ்டைலில் போட்டு தான் ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு டீசர் மாதிரி ஒன்று வந்துச்சு. அதில் காரி துப்பிட்டானுங்க கமெண்டில், என்னடா போட்டு வச்சுருக்கோம், இஷ்டத்துக்கு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இது கொஞ்சம் சுதாரித்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணி அந்த ரஹ்மான் ஸ்டைல், அந்த ஃப்ளேவர் வருது லேஸ். அந்த ரஹ்மான் ஸ்டைல் தான், இது அனிருத் ஸ்டைல் கிடையாது, ரஹ்மான் ஸ்டைல் தான். ஃப்ளேவர் வருது. இந்த அடுத்தடுத்த பாட்டுகளில் தான் தெரியும் என்ன அப்படிங்கிறது. இந்த பாட்டு ஓரளவு பரவாயில்ல, ஒரு கேட்குற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஆரோட ஃப்ளேவர் அப்படி வருது. ஆனால் இந்தியன் வந்து என்ன மாதிரி படம், என்ன மாதிரி பாட்டு, என்ன மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத படம். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனும் பக்காவாக பண்ணியிருப்போம். அதாவது சங்கர் டைரக்ஷனும் சரி, அதாவது ஏஆர் ரஹ்மான் பார்த்து அதாவது அந்த அப்பா கமல் வர்ற சீன்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். மியூசிக்கு ஒரு மாதிரி எங்கேயோ கொண்டு போவோம் அந்த மாதிரி மியூசிக்கு. அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் வரும்போது அப்படியே மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த 1950s கொண்டு போகிற மாதிரி ஆயிடும். 1940s போன மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி. அதான் அந்த ஃப்ளேவர். நம்ம பாட்டு ஒவ்வொரு பாட்டும் டிஃப்ரெண்ட். அக்கடான நாங்கள் கூட போட்டால், டெலிஃபோன் பண்ணி போகிறோம், மாயா மச்சிந்திரா, பச்சை கிளிகள் தோளோடு, அப்புறம் கப்பல் ஏறி போயாச்சுன்னா சரியான பாட்டு. மியூசிக் கிளப்பிருப்பாப்புல மாடி. அந்த மாதிரி மியூசிக்கு, அந்த எபிக் மியூசிக்கு இன்னும் காதில் அப்படியே ஒலிக்குது நம்ம. அது மாதிரி டெலிஃபோன் பண்ணி போனால் அந்த பேஸ் கிட்டார்லாம் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் வந்து இசைப்பிரியலுக்கு பிச்சை அடித்து கேஸ்லாம் பிச்சை எடுத்த நேரம் அதெல்லாம். நாங்கள் இப்போ சங்கருக்கு ஒரு புதுமையாக ஏதாவது தேவைப்பட்டுச்சு, அதனால் வந்து அனிருத்தை வந்து பார்த்து பண்ணியிருக்காப்புல. இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஆனால் அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் ஃப்ளேவர் அப்படியே வந்துருச்சு. நான் என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ இது வேறு மாதிரி போட்டிருப்பாப்புலன்னு. இது ஏஆர் ரஹ்மானோட அந்த ஃப்ளேவரில் தான் வந்திருக்கு. எனிவே, வாழ்த்துக்கள் அனிருத். பாட்டு நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்கு, நல்லாயிருக்கு, பரவாயில்ல. அடுத்தடுத்த பாட்டுகள் வரும்போது நல்லாயிருக்கும். இது படத்தோடு பார்க்கும்போது இன்னும் ஒன்றி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நான் ஃபுல்லாக இது பண்ணல, ஏன்னா காப்பிரைட்டு இதனால தான் நான் பண்ணல. பார்த்தோன்னு கேட்டோன்னே எனக்கு வந்து விளங்கிடுச்சு, இது வந்து ரஹ்மான் ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் காஜா. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.